ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நியூ லொக்கேஷனுக்கு தான் மீன் பிடிக்க போய்கிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம நெய்வேலி தர்மல் எக்ஸ்பென்ஷன் வழியாக போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த இடம் பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இடம். காய்ஸ், நம்ம விரால் மீன் பிடிக்க போகிற லொக்கேஷன் கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 4 கிலோமீட்டரில் லொக்கேஷன் கிட்ட ரீச் ஆகிடுவோம். பாருங்கள், 2 பக்கமும் அப்படியே மரம் செடிலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்கள் இந்த இடமே. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிடுவோம் காய்ஸ். ஒரு வழியாக நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இந்த லொக்கேஷன் நமக்கு ஒரு புது லொக்கேஷன் தான். இந்த லொக்கேஷனில் போய் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் மீன் ஸ்ட்ரைக் ஆகுதா இல்லையான்னு. ஏரியாலாம் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஆனால் கேர்ஃபுல்லாக காலடி வைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பகுதியில் தான் இந்த சுருட்டை பாம்பு, கண்ணாடி விரின் எல்லாமே இந்த மாதிரி முள்ளு செடியில் தான் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக அடி வைக்கணும். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸ்ட்ரைக் ஆகுதா இல்லையான்னு. காய்ஸ், நம்மளுக்கு ரொம்ப நேரம் கழித்து ஒரு மீன் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகிருக்கு பாருங்கள். நல்ல கரை ஓரத்துலேயே மீன் ஸ்ட்ரைக் ஆகிருச்சு. ஆனால் ஒரு 10 கிராசிங்க்கு மேலே பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. நல்ல ஒரு 1/2 kgக்கு மேலே இருக்கும். ஒரிஜினல் நாட்டு விரால். இது பெரும்பாலும் இந்த மாதிரி ஆறு, ஏரி இந்த மாதிரி பகுதியில் அதிகமாக கிடைக்கும். இது எப்படி நம்ம நாட்டு விரால்னு கண்டுபிடிக்கலான்னா, அது வயிறு பகுதியில் மஞ்சள் கலரில் இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வயிறு பகுதியில் மஞ்சள் கலரில் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் நாட்டு விரால். காய்ஸ், நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். நன்றி.